ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டைலஸ் பென் செய்யணுன்றதை பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து இதுதான். கொஞ்சோண்டு பஞ்சு, செலோ டேப், கொஞ்சோண்டு ஒயர்ஸ், அப்புறம் ஒரு கிளிக் பென், அதுக்கப்புறம் ஒரு தெர்மாக்கோல் கட்டர். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பென்னுக்குள்ளே இருக்கிற அந்த ரீஃபில் மட்டும் எடுத்து வெளியில் வச்சுக்கிறோம், ஏன்னா அது நமக்கு தேவைப்படாது. அடுத்து நம்ம இந்த ஒயருக்கு மேலே இருக்கிற இன்சுலேஷன் லேயர் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த தெர்மாக்கோல் கட்டரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற அந்த இன்சுலேஷன் லேயரை மட்டும் இழுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த கண்டக்டர் ஒயரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஒயரோட எண்டை யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணி நம்ம இதை அப்படியே பென்னோட டாப்லேயும் பாட்டம்லேயும் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை இப்போ நம்ம யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணி இதே மாதிரி பென்னோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த பென்னோட கேப்பை ஃபஸ்ட் இருந்த மாதிரியே அட்டாச் பண்ணிக்கிறோம். இதை பண்ணுறதுனால இந்த ஒயர் வந்து மூவ் ஆகாமல் ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல இந்த பென்னோட அட்டாச் ஆகிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டைலஸ் பென்னோட டிப்பு செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்காக நம்ம பஞ்சு யூஸ் பண்ணுறோம். இந்த பஞ்சை வந்து நம்ம நல்லா அமுக்கி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம அந்த பஞ்சை வந்து கொண்டு வரணும். இப்போ நம்ம இந்த பென்னோட டிப்பை பண்ணியாச்சு. இதை நம்ம நார்மல் டிப்பாட்ட பென்னோட அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்டைலஸ் பென் வந்து செஞ்சு முடித்தாச்சு. கடைசி ஸ்டெப்பாக நம்ம கையை லேசாக தண்ணியில் முக்கிட்டு ஒரு 1 ட்ராப் தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம இந்த பென்னோட டிப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணணும். அது ஏன்றதை நான் அந்த அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற டச் ஸ்க்ரீன் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வச்சு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கிற எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் எல்லாமே நம்ம ஸ்கின் மூலியமாக தான் ட்ராவல் பண்ணி டச் ஸ்க்ரீனுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ஒரு கண்டக்டர். இதனால தான் நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் நம்ம டச் ஸ்க்ரீன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த க்ளவுஸ் வந்து ஒரு இன்சுலேட்டரை ஆக்ட் பண்ணுது. இப்போது நம்ம இந்த ஸ்டைலஸ் பென் வந்து எப்படி வேலை செய்யுதுன்றது பார்க்கலாம். இந்த ஒயர் வந்து ஒரு கண்டக்டர். இந்த ஒயர் தான் நம்ம உடம்புல இருக்கிற எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணி நம்ம டச் ஸ்க்ரீனுக்கு போய் சேர்க்க போகுது. பட் அந்த டச் ஸ்க்ரீனோட கான்டாக்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பு, அந்த பஞ்சு வந்து ஒரு இன்சுலேட்டர். அதனால தான் நம்ம அதில் லேசாக ஒரு 1 ட்ராப் தண்ணி ஆட் பண்ணி அந்த இன்சுலேட்டரை வந்து ஒரு கண்டக்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம அந்த ஒயரில் இருக்க எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் எல்லாமே அந்த பஞ்சில் பாஸ் ஆகி அது வந்து அந்த டச் ஸ்க்ரீனால் ரெகக்னைஸ் பண்ண முடியுது. இப்போது நான் இந்த ஒயரை பிடிச்சிக்கிட்டே நான் இந்த டச் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணேன்னா இந்த ஸ்டைலஸ் பென் வந்து ஒர்க் ஆகுது. இதே இது இப்போ நான் அந்த ஒயரை பிடிக்காமல் நான் யூஸ் பண்ணேன்னா அந்த டச் ஸ்க்ரீனால் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் எந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸுமே ரிசீவ் ஆகலை. நான் மறுபடியும் அந்த ஒயரை பிடிச்சேன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் பாஸ் ஆகி அந்த டச் ஸ்க்ரீனால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. இந்த பிரின்சிபலில் தான் இந்த ஸ்டைலஸ் பென் வந்து வேலை செய்யுது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.